சரி, ஓகே பார்ப்போமா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அற்று தொடர்பான இரட்டை பதி பார்க்க போறோம். ஸோ அற்று தொடர்பான இரட்டை பதினா முதல் அற்றுன்னு என்னன்னு விளங்கி கொள்ளணும். அற்றுனா பார்த்தீங்கன்னா நிறுவனம் இன்னும் செலுத்த வேண்டி காணப்படுகின்ற செலவுகளை வந்து செலவு மாத்திரம் இல்ல, ஆஹ் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. அது பொறுப்புகள் வந்து குறிப்பிடக்கூடியதாக காணப்படும் அற்றுறு. இந்த அற்றுக்கு இன்னொரு பேர் தானது சென்மதி, நிலுவை, செலுத்த வேண்டிய தொகை. இல்லாட்டி சம்டைம் பார்த்தீங்கன்னா டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. என்னது சில டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அற்றுனா ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா குறித்த ஆண்டில் செலுத்தாது, அது குறித்த ஆண்டா இருக்கும், குறித்த மாதத்துல செலுத்தாத தொகை என்ன சொல்றாங்கன்னா அற்றுன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அற்றுக்கு இன்னொரு பேர் தானது சென்மதி, நிலுவை, அடுத்து செலுத்த வேண்டியும் சொல்லலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லலாம். எப்படி டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லலாம்? நான் எக்ஸாம்பிள் நான் போறேன். 2026, 2026, 26. இது வந்து ஏப்ரல், ஏப்ரல் 1, ஏப்ரல் 1, அதாவது 2026 4ஆம் மாதம் 1ஆம் தேதி செலுத்த வேண்டிய ஒரு தொகையை பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டிய, அதாவது 4ஆம் மாதம் 31 பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு எப்போ முடிவடை போகுதுன்னா 2026 அதே 4ஆம் மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கான கணக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. இப்படி கொடுத்துட்டு சொல்லுவாங்க இந்த டேட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து காசா செலுத்தப்படலைன்னு சொல்லுவாங்க. இன்னும் இது வந்து செலுத்தப்படாது, இந்த திகதி வரையினது இன்னும் செலுத்தப்படாது காணப்பட சொல்லுவாங்க. அப்ப செலுத்தப்படாதுன்னா அப்ப இந்த டேட்ல காசு செலுத்தி இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த டேட்டை மென்ஷன் பண்ணியும் சொல்லலாம். அது வருடமா இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மாதமா இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அரை ஆண்டா இருக்கலாம், 6 மாதமா இருக்கலாம், அப்படி 3 மாதத்துக்குரியதா காலாண்டுன்னு சொல்லுவாங்க, காலாண்டுக்குரியதா இருக்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட முறையில் என்ன செய்யக்கூடியதா இருக்கும், இந்த அற்று வந்து சொல்லக்கூடியதா காணப்படும். அப்ப அற்றுக்கு வந்து ஆரம்பத்தில் எப்படி பதிவு வரப்போகுதுன்னா நம்ம செலுத்த வேண்டி காணப்பட போகுது. அப்ப அது வந்து நிறுவனத்துல பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டி காணப்படும் போது அது நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பா காணப்படும். அதே சந்தர்ப்பத்துல அது காசா செலுத்தினாலும் காசா செலுத்தாட்டியும் அது பாத்தீங்கன்னா அந்த குறித்த மாதம் இல்லாட்டி குறித்த வருடத்துக்கான செலவாக காணப்பட போகுது. அப்ப என்ன செய்யணும்னா குறித்த கணக்கு. அப்ப குறித்த கணக்குனா என்ன கணக்கு வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு இம்மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா இன்னும் காசாக செலுத்தப்படாமல் காணப்படுது. அப்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு குறித்த கணக்கா இருக்கப்ப இதுல எந்த கணக்கு வேணாலும் சம்பளமா இருக்கலாம், வாடகையா இருக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரமா இருக்கலாம், காப்புறுதியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் குறித்த கணக்கு. குறித்த கணக்கு, கணக்கு வரவு, அந்த அமௌண்ட் வரப்போகுது. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளவு இல்லை. ஸோ நான் போறேன் 500, அந்த அமௌண்ட் வரவும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டூறு சம்பள கணக்கு, இல்லாட்டி அட்டூறு குறித்த கணக்கு. அது அட்டூறு, அட்டூறு குறித்த கணக்கு வரப்போகுது. அட்டூறு, அடுத்து பாத்தீங்கன்னா அட்டூறு குறித்த குறித்த கணக்கு செலவுன்னு வரப்போகுது. இதுல எப்படித்தான் அது இதுக்கான இரட்டை பதிவு வரப்போகுது. ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க குறித்த கணக்கு நம்ம எதை சொல்றோம்னா அது எது வேணாலும் வரலாம். இப்ப சம்பளம் செலுத்தாம இருந்தா சம்பளம் வரலாம், மின்சாரம் செலுத்தாம இருந்தா மின்சாரம் வரக்கூடியதா இருக்கும், அது வாடகையா இருக்கலாம், இது வேணாலும். அப்ப வாடகை கணக்கு வரவு 500 ரூபாய், அட்டூர் வாடகை கணக்கு செலவு 500 ரூபாய். இதுக்கான விளம்பரம் எப்படி இருந்த போறீங்கன்னா இது வாட்சி பிறகு உங்களுக்கு அந்த இரட்டை பதிவு வாட்சி பிறகு எவ்வளவு ஷார்ட்டா இருந்தது அது அப்படியே இருந்த போறீங்க. அப்ப இங்க என்ன இருந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்பளமா இருந்தா செலுத்தப்படாத சம்பளம், செலுத்த வேண்டிய சம்பளம் அல்லது நிலுவையாக உள்ள சம்பளம் ரூபாய் 500, இல்லாட்டி ஆஹ் காசாக செலுத்தப்படாத சம்பளம் 500. அப்ப நிறைய முறையில் எழுந்தனா அப்ப உங்களுக்கு என்ன முறையில் அது வந்து ஈஸியா இருக்குதோ அந்த முறையில் நான் சேர்ப்பீங்க, அதை நோட் பண்ண போறீங்க. ஏங்க நான் நோட் பண்ணலன்னா அதை பல்வேறுபட்ட முறைகளை நீங்க எழுதலாம். அப்போ உங்களுக்கு என்ன முறையில் வந்து இது எழுதக்கூடியதா காணப்படுமோ அந்த முறையில் நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை எழுத போறீங்க. சோ மறுபடியும் சொல்றேன் பாருங்க. காசாக செலு காசாக செலுத்தப்படாத சம்பளம் ரூபாய் 500, செலுத்த வேண்டிய சம்பளம் ரூபாய் 500, நிலுவையாக உள்ள சம்பளம் ரூபாய் 500, அட்டூர் சம்பளம் ரூபாய் 500. எப்படி வேணாலும் எழுதுனா அப்ப எந்த எந்த முறை உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அந்த வாட்ஸ்அப்பிற்கு எந்த முறை ஈஸியா இருக்குதோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா எழுத போறீங்க. ஸோ இப்போ இதுல ஒன்னாவது பார்ப்போம். ஒன்னாவது என்ன சொல்றான்னு பார்ப்போம். செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம். அப்ப செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் அது காசா செலுத்தினாலும் காசா செலுத்தாடியும் பாத்தீங்கன்னா குறித்த மாதம் குறித்த வருடத்துக்கான செலவா நம்ம கருத போறோம். இப்ப உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா மாத மின்சாரம் பாத்தீங்கன்னா 5000னா இந்த மாதத்துக்கு 5000 வந்திருக்குது. அப்ப இந்த மாதத்துக்கு மின்சாரம் 5000 இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துக்கான செலவா தான் காணப்பட போகுது. இதை போய் நீங்க சொல்ல மாட்டேன் இது வந்து 6ஆம் மாதத்துக்கான மின்சார கட்டணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் மாதத்துக்கான மின்சாரம் கட்டணம் சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த மாதத்துல எவ்வளவு செலவு ஏற்படுது அது பாத்தீங்கன்னா அதே மாதத்துல நம்ம என்னது குறிப்பிடணும், இல்லாட்டி அதே வருடத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிடக்கூடியதாக காணப்படும். அப்ப ஏன் சொல்லிக்கலாம் மின்சாரம் அது செலுத்த வேண்டிய மின்சாரம். அப்ப செலுத்த வேண்டிய மின்சாரம் பாத்தீங்கன்னா
8,000 சொல்றாங்க. அப்ப செலுத்த வேண்டிய மின்சாரம் 8,000 பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவாக காணப்பட போகுது. ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுதுன்னா, இதை அப்படி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொடுங்க. ஸோ எப்படி வரப்போகுது அந்த இடத்துல ஒன்னாவது பாத்தீங்கன்னா, எனக்கு குறித்த கணக்குகள் என்ன கணக்கு போட போறீங்கன்னா மின்சார கணக்கு போட போறீங்க. மின்சார கணக்கு, மின்சார மின்சார கணக்கு வரவு ரூபாய் 8,000, வரவு ரூபாய் 8,000. அடுத்து என்ன கணக்குன்னா அட்டூர் மின்சார கணக்கு. இந்த இடத்துல என்ன வரும்போது அட்டூர் மின்சார கணக்கு ரூபாய் 8,000. அது இதை பதிவு செஞ்சிருக்கீங்க உங்களோட இரட்டை பதிவு. இப்ப எழுந்திருக்கீங்களா இரட்டை பதிவு? ஓன்னு எழுதியிருக்கேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 8,000 வந்துருக்கும். அப்ப இதுக்கு விளம்பரம் நீங்க என்ன எழுதிருப்பீங்கன்னா, இது வாட்ச பிறகு உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா அது விளங்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க விளம்பரம் எழுதிருப்பீங்க. எப்படி விளம்பரம் எழுதிருக்காங்க? காசாக செலுத்தப்படாத மின்சாரம் ரூபாய் 8,000, அட்டூர் மின்சாரம் ரூபாய் 8,000, செலுத்த வேண்டிய மின்சாரம் ரூபாய் 8,000. நீங்க எப்படி வேணாலும் இந்த எழுதி இருக்கலாம். இது டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா நிலுவையாக உள்ள காப்புறுதி கட்டணம். அப்ப நிலுவையாக உள்ள காப்புறுதி கட்டணம் அது காப்புறுதி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு அது வருமானமா செலவா நம்ம தெரிஞ்சு போடணும். அப்ப இது பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான செலவா கருதப்பட போகுது. அப்ப நிறுவனத்துக்கான செலவா இருந்தா அது அப்படி நம்ம என்ன செய்ய போறோம்னா மாத்தப்போறோம். அப்ப மின்சாரத்துக்கான சரி காப்புறுதி நம்ம எழுத போறோம். ஸோ அப்போ காப்புறுதி எழுதுகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது நிறுவனத்துக்கான ஒரு செலவாக கருதப்பட போகுது. அப்ப செலவாக கருதுனா இங்க மின்சார கணக்கு என்ன கணக்கு போட போறோம்னா காப்புறுதி கணக்கு. அது காப்புறுதி கணக்கு எழுதிப்போம். காப்புறுதி கணக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னா காப்புறுதி கணக்கு சொல்லுவாங்க. காப்புறுதி கணக்கு பார்த்தீங்கன்னா 12,000 சொல்றாங்க. காப்புறுதி கணக்கு பார்த்தீங்கன்னா 12,000 சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த 8,000 இருக்கிறது என்ன வரப்போகுதுன்னா 12,000 வரப்போகுது. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அதே இதுல பாத்தீங்கன்னா அடுத்து எங்க பதிவு செய்யப்படும்னா இங்க காப்புறுதி இருக்குது. காப்புறுதி கணக்கு வரவு 12,000. அடுத்து அட்டூர் காப்புறுதி கணக்கு செலவு 12,000. இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னத்தை பதிவு செய்ய போறோம்னா இந்த 8,000க்கு பதில் அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம். எந்த அமௌண்ட் சேஞ்ச் பண்ண போறோம்னா 12,000 அமௌண்ட் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப இதுக்கு நீங்க என்ன எழுதியிருப்பீங்கன்னா விளம்பரம் இதுக்கு எழுதியிருப்பீங்க காசாக செலுத்தப்படாத காப்புறுதி கணக்கு 12,000, அட்டூர் காப்புறுதி 12,000, அடுத்து பார்த்தீங்கன்னா நிலுவையாக உள்ள காப்புறுதி 12,000, சென்மதி காப்புறுதி 12,000 பல்வேறுபட்ட முறைகள் நீங்க இது எழுந்திருக்கலாம். இது டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. எதுவும் டவுட் இல்லை. ஸோ அடுத்து இங்க என்ன எழுத போறோம்னா அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கணக்கு பாத்தீங்கன்னா சென்மதியாக உள்ள வாடகை. அப்ப சென்மதியாக உள்ள வாடகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சென்மதியாக உள்ள வாடகைனா நிறுவனம் பாத்தீங்கன்னா செலுத்தப்படாத வாடகை. நிறுவனம் பாத்தீங்கன்னா செலுத்தப்படாத வாடகைன்னு சொல்றாங்க. அப்ப செலுத்தப்படாத வாடகை பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். அது காசா செலுத்தினாலும் காசா செலுத்தாட்டியும் பாத்தீங்கன்னா அது நிறுவனத்துக்கான செலவா இருக்கும். ஸோ வாடகை கணக்கு வரவு எவ்வளவு வரப்போகுதுன்னா 18,000. 18,000. இந்த இடத்துல 18,000 போட்டிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டூர் வாடகை 18,000 செஞ்சிருக்கீங்க. இந்த இடத்துல 18,000 ஆக்கிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாடகை கணக்கு செலவு 18,000 மாத்திருப்பீங்க. அப்ப இதுக்கான விளம்பரம் நடந்திருப்பீங்கன்னா காசாக செலுத்தப்படாத வாடகை 18,000, அடுத்து பாத்தீங்கன்னா அட்டூர் வாடகை 18,000, சென்மதியாக உள்ள வாடகை 18,000 செஞ்சிருப்பீங்க. இதை நோட் பண்ணியிருப்பீங்க. அப்ப இதுல வந்து டவுட் இருக்கா? எனக்கு இது டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். அடுத்த கணக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சென்ற மாத செலுத்த வேண்டிய சம்பளம் ரூபாய் 20,000, இம்மாதம் காசாக செலுத்தப்பட்டதோடு இம்மாதத்திற்கான 60,000 சம்பளம் நிலுவையாக உள்ளது. என்ன சொல்றாங்கன்னா சென்ற மாத சம்பளத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா போன மாதம் காசா செலுத்தாம அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதம் வந்து காசா செலுத்திருக்காங்களாம். போன மாதம் செலுத்த வேண்டிய ஒரு செலவு பாத்தீங்கன்னா இந்த மாதம் காசா கொடுத்திருக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதத்துக்கான சம்பளத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா காசை செலுத்தப்படாமல் காணப்படுது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பதிவு வரப்போகுதுன்னா 3 பதிவு 4 பதிவு வரக்கூடியதாக காணப்பட போகுது. 4 பதிவு வரக்கூடியதாக காணப்பட போகுது. ஸோ ஒன்னா பாத்தீங்கன்னா சென்ற மாதம், அதாவது சென்ற மாதம் பாத்தீங்கன்னா செலுத்தாத சம்பளத்தை வந்து இந்த மாதம் காசா செலுத்தினா காசு கணக்கு, காசு கணக்கு
வரவு, சரி, காசு கணக்கு செலவு. ஏன் போன மாதம் செலுத்தாத வந்து இந்த மாதம் நம்ம காசா செலுத்தினோம்னா காசு குறைவடைஞ்சிருக்கும். அப்ப காசு கணக்கு நேரத்துல செலவு வரப்போகுது. ஸோ காசு கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு எவ்வளவு? 20,000 ரூபாய் வரப்போகுது. சென்ற மாதம் நம்ம காசா செலுத்தாது வந்து 20,000 ரூபாய் வரப்போகுது. அதே சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா சென்ற மாதத்துக்கு அதை நம்ம எப்படி பதிவு செஞ்சிருப்போம்னா அட்டூர்னு பதிவு செஞ்சிருப்போம். அது அட்டூரு, அட்டூர் நம்ம அட்டூரு சம்பள கணக்குன்னு பதிவு செஞ்சிருப்போம். அப்ப அட்டூர் சம்பள கணக்கு எடுத்து வரப்போகுது. என்னது? அட்டூரு சம்பள கணக்கு வரவு, அட்டூர் சம்பள கணக்கு வரவுன்னு பதிவு செஞ்சிருப்பீங்க. எவ்வளவு பதிவு செஞ்சிருப்பீங்க? அதே 20,000 பதிவு செஞ்சிருப்பீங்க. ரீசன விலையும் கொடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா போன மாதம் நம்ம அட்டூர்னு பதிவு செஞ்சிருப்போம். அட்டூர் சம்பள கணக்குன்னு செலவுல பதிவு செஞ்சிருப்போம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்? அது இல்லாம ஆக்குறதுக்காக அட்டூர் சம்பள கணக்குன்னு மறுபடியும் என்ன செய்ய போறீங்கன்னா வரவுல வைக்க போறீங்க. அட்டூர் சம்பள கணக்குன்னு சம்பளம். So, இந்த இந்த சம்பள கணக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னா வரவுல வரவு அதே 20,000 ரூபாய் வரப்போகுது. அதே 20,000 ரூபாய் வரப்போகுது. இதுல டவுட் இருக்குதான் பெஸ்டா பதிவு செஞ்சதுல? இல்லண்ணா. இது செலவு, சரியா? அடுத்து என்ன வரப்போகுதுன்னா இந்த மாதம் வந்து நம்ம சம்பளமா செலுத்தல. இந்த மாதம் என்னது? சம்பளமா நம்ம இன்னும் செலுத்தாமல் காணப்படுது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா சம்பளம் செலுத்தாமல் காணப்படுது. அப்ப இந்த மாதம் சம்பளம் செலுத்தாம காணப்படுது பாத்தீங்கன்னா ரெண்டு முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு வரக்கூடியதாக காணப்படும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அட்டுறு சம்பள கணக்கு வரக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த மாதம் நம்ம எவ்வளவு காசை நம்ம செலுத்தாம இருக்கிறோம்னா 60,000 வந்து காசா செலுத்தாம இருக்கும். அப்ப ஒன்னா பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு வரவு, சம்பள கணக்கு வரவு எவ்வளவு வரப்போகும்? சம்பள கணக்கு வரவுல எவ்வளவு வரப்போகுதுன்னா 60,000 ரூபாய் வரப்போகுது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம காசா செலுத்தாமல் காணப்படுற சம்பளம் எவ்வளவு? 60,000 ரூபாய். அதே சேம் சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம காசா செலுத்தாமல் இருக்கும். சோ காசா செலுத்தாமல் இருக்கிறது பாத்தீங்கன்னா அது என்ன வரப்போகுதுன்னா அட்டுறு சம்பள கணக்கு செலவு, அட்டுறு சம்பள கணக்கு செலவு எவ்வளவு வரப்போகுதுன்னா 60,000 ரூபாய் வரப்போகுது. 60,000 ரூபாய் வரப்போகுது. 60,000 ரூபாய் வரப்போகுது. இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இப்படி எழுந்திருக்கிறீங்களா? ஓன்னு எழுதியிருக்கேன். இப்படி எழுந்தாருன்னா அது சரியா இருக்கும். ஸோ அப்ப இதுக்கான விளம்பரம் எழுந்திருப்பீங்கன்னா சென்ற மாதம் செலுத்தாத சம்பளம் வந்து காசா செலுத்தப்பட்டதோடு இம்மாதம் செலுத்தப்படாத சம்பளத்துக்கு பதியப்பட்டது. சம்பளத்துக்கு பதியப்பட்ட இரட்டை பதிவு இருந்தாலும் முக்கிய இரட்டை காசாக வந்து 20,000, காசாக செலுத்தப்படாத சம்பளம் வந்து 60,000 ஆகும். பதிவு செய்யப்பட்ட இரட்டை பதிவு முடிவீங்க. இதை நோட் பண்ணிருக்கலாம். சரியா? இது டவுட் இல்லை நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மொத்த உச்சுமை கூலி 15,000. இதில் 5,000 மாத்திரம் காசாக செலுத்தப்பட்டுள்ளது. அப்ப பாத்தீங்கன்னா மொத்த உச்சுமை கூலி வந்து 5,000. ஸோ 5,000 பாத்தீங்கன்னா மொத்த உச்சுமை கூலி பாத்தீங்கன்னா 5,000 சொல்றாங்க. சரியா? மொத்த உச்சுமை கூலி பாத்தீங்கன்னா 5,000 சொல்றாங்க. மொத்த உச்சுமை கூலி வந்து 5,000 சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சாரி, மொத்த உச்சுமை கூலி வந்து 15,000. இதுல பாத்தீங்கன்னா 5,000 மாத்திரம் காசா செலுத்திருக்காங்களா? 5,000 மாத்திரம் காசா செலுத்திருக்காங்களா? அப்ப மீதி இருக்கிற 10,000 பாத்தீங்கன்னா காசா செலுத்திருக்க மாட்டாங்க. மொத்தம் 15,000 ரூபாய். மொத்தம் 15,000 ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா 5,000 தான் காசா செலுத்திருக்கிறாங்க. ஸோ அப்ப காசா செலுத்தப்பட்டு நம்ம கழிக்கிறோம். ஏன் கழிக்கப்படும் பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நம்ம காசா செலுத்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம எவ்வளவு காசா செலுத்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காசா செலுத்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காசா செலுத்திருக்குன்னு பார்த்தோம்னா 10,000 பாத்தீங்கன்னா காசா செலுத்த வேண்டி காணப்படும். இன்னும் 10,000 பாத்தீங்கன்னா காசா நம்ம செலுத்த வேண்டி காணப்படும். செலுத்த வேண்டி காணப்படும் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு பொறுப்பாக காணக்கூடியதாக காணப்படும். சரி, அப்ப அதை பதிவு செய்யப்படும். பெஸ்டா காசா செலுத்தினாலும் காசா செலுத்தாடியும் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு செலவாக காணப்படும். அப்போ உச்சுமை கூலி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவாக காணப்படும் போது அப்ப உச்சுமை கூலி நம்ம எழுத போறோம். உச்சுமை கூலி உச்சுமை கூலி உச்சுமை கூலி எவ்வளவு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரப்போகுது. ஏன் 15,000 ரூபாய் வரப்போகுதுன்னா 15,000 ரூபாய் வரப்போகுதுன்னா மொத்த உச்சுமை கூலி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு செலவாக காணப்பட போகுது. உச்சுமை கூலி கணக்கு வரவு கணக்கு வரவு 15,000 ரூபாய். அதே சேம் சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காசா செலுத்திருக்காங்க எவ்வளவு?
5,000 ரூபாய் காசா செலுத்தியிருக்காங்க. அப்ப காசு கணக்கு வரப்போகுது. காசு கணக்கு, காசு கணக்கு செலவு 5,000 ரூபாய் வரப்போகுது. காசு கணக்கு செலவு 5,000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா அட்டுரு, அட்டுரு காப்பு, அட்டுரு உச்சுமை கூலி, அட்டு உச்சுமை கூலி கணக்கு செலவு எவ்வளவு வரப்போகுதுன்னா 10,000 ரூபாய் வரப்போகுது. எவ்வளவு வரப்போகுதுன்னா 10,000 ரூபாய் வரப்போகுது. இதுல டவுட் இருக்காங்க? பதிவு செஞ்சிருப்பீங்களா? இல்லண்ணா. ஓண்ணா. ஓகே, இரட்டை பதிவு எழுந்த போது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கும், இது பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இரட்டை பதிவு எழுத மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கான விளம்பரம் எழுதிருப்பீங்க பாத்தீங்கன்னா காசாகவும் காசாக செலுத்தப்படாத உட்சுமை புரிஞ்சினது இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆறாவது பாத்தீங்கன்னா சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 10 வீதம் வெட்டு உள்ளடங்கள், அதாவது நம்ம வெட் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதோட பாத்தீங்கன்னா அட்டூர் தொடர்பான பதிவு முடியுது. ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ஏதாச்சும் டவுட் இருக்குது. அப்ப அட்டூர் தொடர்பாக அல்லது செலுத்த வேண்டிய செலவு தொடர்பாக எது வந்தாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு பதிவு பாத்தீங்கன்னா எந்த முறையில் வரப்போகுதுன்னா இந்த முறையில் தனது பதிவு செய்யணும். சம்டைம் 4 பதிவா இருக்கலாம், 3 பதிவு கூடயும் வரலாம், அடுத்து பாத்தீங்கன்னா 2 பதிவு கூடயும் வரலாம். இந்த முறையில் தனது இது பதிவு செய்ய வேண்டியதாக காணப்படும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா முற்பணம். ஸோ முற்பண செலவுகள், சரியா? முற்பணம் போது முற்பண வருமானம் இருக்குது, முற்பண செலவுகளும் இருக்குது. சொன்னா பார்ப்போம். முற்பண செலவுகள், பண வ- முற்பண முற்பண செலவுகள், பண செலவுகள். இந்த முற்பண செலவு என்ன சொல்றாங்கன்னா நிறுவனம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவு தொடர்பாக, அது சம்பளமா இருக்கலாம், வாடகையா இருக்கலாம், மின்சாரமா இருக்கலாம், மின்சாரமா இருக்கலாம், எந்த ஒரு செலவா இருந்தாலும் முன்கூட்டியே பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம காசு செலுத்தி இருக்குது. முன்கூட்டியே பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம காசை செலுத்தி இருப்பதை என்ன சொல்லுவாங்கன்னா முற்பண செலவுன்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க போனுக்கு என்ன செய்றீங்க பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு பேக்கேஜ் போடுறீங்க. பேக்கேஜ் போட்ட பிறகு என்ன செய்றீங்க, அதை நீங்க யூஸ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒன்னா பெஸ்ட் ஜனவரி பெஸ்ட், இல்லாட்டி ஜனவரியா இருக்கலாம், மார்ச்சா இருக்கலாம், ஏப்ரல் இருக்கலாம். ஒவ்வொரு மாதம் பாத்தீங்கன்னா நீங்க 1ஆம் தேதி தான் பேக்கேஜ் போடுறீங்க. அப்ப 1ஆம் தேதி போட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்கன்னா அதை எந்த ஒரு காசும் போடாம நீங்க பயன்படுத்தி, அப்ப அது முற்பணம், முன்கூடி நம்ம செலுத்தி பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இதே மாதிரி தான் நிறுவனம் என்ன செய்யலாம், நிறைய செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவுகளை பாத்தீங்கன்னா முன்கூட்டி, ஏதாச்சும் ஒரு செலவுகளை பாத்தீங்கன்னா முன்கூட்டியே பாத்தீங்கன்னா காசா கொடுத்து, முன்கூட்டியே பாத்தீங்கன்னா காசா கொடுத்து என்ன செய்யக்கூடியதாக காணப்படும்னா அதோட செலவு பாத்தீங்கன்னா தீர்க்கக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த பதிவுகள் பதிவு செய்ய பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தனது முற்பண செலவுகள். அப்ப முற்பண செலவுகள் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு சொத்தா, இல்லாட்டி வருமானமா, இல்லாட்டி செலவா, என்னவா இருக்கும்? முற்பண செலவுகள், செலவுகளா இருக்கணும். முற்பண செலவுகள் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு செலவுகளா இருக்குன்னு சொல்றீங்க. சோ இது ஞாபகத்துக்கு செலவு இருக்காது. ஆனா முற்பண செலவுகள் நிறுவனத்துக்கு ஒரு சொத்துக்களாக காணப்படும். நிறுவனத்துக்கு ஒரு சொத்துக்களாக காணப்படும். எப்படி காணப்படும்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஆஹ் கடைகளை, சரியா? இப்ப நீங்க கடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பாத்தீங்கன்னா சாமான் எடுக்கிறீங்க. ஒவ்வொரு மாதம் சாமான் எடுத்து வரும்போது உங்களுக்கு எவ்வளவு செலவு ஏற்படுதுன்னா 15,000 ரூபாய் செலவு ஏற்படுது. எவ்வளவு? 15,000 ரூபாய் செலவு ஏற்படுது. எவ்வளவு செலவு ஏற்படுது? 15,000 ரூபாய் செலவு ஏற்படுது ஒவ்வொரு மாதமும். அப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏப்ரல் மாதம் என்ன செஞ்சீங்க? ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் மாதம், சரியா? 4ஆம் மாதம் பாத்தீங்கன்னா 15,000 செலவு ஏற்பட்டிருக்குது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் மாதம் பாத்தீங்கன்னா 15,000 செலவு ஏற்பட போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் மாதம் 15,000 செலவு ஏற்பட போகுது. நீங்க 5ஆம் மாதம் சாமான் வாங்குற சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட செலவு பாத்தீங்கன்னா 15,000 தான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா 20,000 காசை பாத்தீங்கன்னா கடை உரிமையாளர்கிட்ட கொடுத்துட்டு வரீங்க. கடை உரிமையாளர்கிட்ட பாத்தீங்கன்னா மேலதிகமா 5,000 கொடுத்துட்டு வரீங்க. அது
மேலதிகம் 5000 காசா கொடுத்துட்டு வாரீங்க. இப்ப மேலதிகம் 5000 காசா கொடுத்துட்டு வர சந்தர்ப்பத்துல நீங்க சொல்லுங்க பாப்போம். திரும்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க போய் திரும்ப அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த 5000 கேட்கும் போது அந்த கடை உரிமையாளர் அதை தருவாரா தரமாட்டாரா? தருவார் அண்ணா. தருவார். அப்ப தார சந்தர்ப்பத்துல அந்த காசு வந்து நிறுவனத்துக்கு வருமா இல்லாட்டி நிறுவனத்துக்கு வெளியே போகுமா? நிறுவனத்துக்கு வரும் அண்ணா. நிறுவனத்துக்கு வரக்கூடிய அப்ப நிறுவனத்துக்கு வந்துச்சுன்னா முற்பண செலவுகள் வந்து நிறுவனத்து சொத்தா பொறுப்பா? சொத்து அண்ணா. சொத்தா இருக்கும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முற்பண செலவுல பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு சொத்தா இருக்கும். இது மட்டும் உதாரணம் இல்ல. உதாரணத்துக்கு வாடகை நம்ம சொல்லலாம். நம்ம வாடகை பாத்தீங்கன்னா ஒரு மாத வாடகை பாத்தீங்கன்னா 5000 இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா மேலதிகமா 5000 கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 5000 பாத்தீங்கன்னா திரும்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க கேட்கிற சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா அந்த காசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியதா காணப்படும். அப்ப இதை என்ன சொல்றாங்கன்னா முற்பண செலவுகளா இருக்கும். முற்பண செலவுகள் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான சொத்துக்களா இருக்கும். அப்ப இது வந்து எங்க பதிவு செய்யும்னா கரண்ட் அசெட்ல வந்து நிதி நிலைமை கூட்டுல பாத்தீங்கன்னா நிதி நிலைமை கூட்டுல நடைமுறை சொத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடியதாக காணப்படும்னா நடைமுறை சொத்துல வந்து பாத்தீங்க எதை பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும்னா இந்த முற்பண செலவுகள் வந்து பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப அது ஞாபகம் வச்சுக்கணும். முற்பண செலவுகள் வந்து எங்க பதிவு செய்யணும். அப்ப முற்பண செலவுகளை வந்து உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க மாதம் மாதம் வாடகை உதாரணத்துக்கு மாதம் மாதம் வாடகை உங்களோட மாதம் மாத வாடகை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். சரி மாதம் மாத வாடகை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். ஒவ்வொரு மாதம் 10,000 நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நீங்க காசா செலுத்திட்டீங்க 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காசா செலுத்திட்டீங்கன்னா 15,000 ரூபாய் காசா செலுத்திட்டீங்க. சரியா? ஒவ்வொரு மாதம் வாடகை வந்து 10,000 ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா 5ஆம் மாதத்துக்கான வாடகை பாத்தீங்கன்னா 10,000 தான். ஆனா நீங்க எவ்வளவு காசா செலுத்தீங்கன்னா 15,000 ரூபாய் காசா செலுத்திருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து கேட்டு ஆஹ் 5ஆம் மாதத்துக்கான செலவு எவ்வளவுன்னு கேட்டா 15,000 சொல்லுவீங்களா 10,000 சொல்லுவீங்களா? 15,000 அண்ணா. 15,000 சொல்லுவீங்க. சரி 15,000 சொன்னா நீங்க கடன் நடத்துவீங்களே நீங்க ஒரு உரிமையாளர். சரியா? அந்த நீங்க ஒரு உரிமையாளர் என்ற அடிப்படையில வந்து நீங்க மின்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 10,000 வந்துருச்சு ரெண்ட் நீங்களே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு ரெண்ட் கடையில இருக்க போறீங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா 10,000 கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்த மாதம் 10,000 கொடுக்கணும். சரியா? ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இந்த மாதம் வந்து 15,000 காசா கொடுத்துட்டீங்க. இப்ப 15,000 காசா கொடுத்துட்டீங்க. நீங்க கணக்கு செய்யற சந்தர்ப்பத்துல செலவா வந்து 10,000 கணக்குல காட்டுவீங்களா 15,000 கணக்குல காட்டுவீங்களா? சரியான லாபத்தை பத்- கண்டுபிடிக்க 10,000 அண்ணா. 10,000. ஏன் 10,000 காட்டுறீங்க? என்ன ரீசன்? அந்த மாதத்துக்கான செலவு வந்து 10,000 தானே அண்ணா. அந்த மாதத்துக்கான செலவு வந்து 10,000. இதுதான் இந்த அக்கௌண்டிங் சொல்றாங்க. அந்த மாதம் அந்த வருடத்துக்கான செலவு மாத்திருந்தா வந்து கணக்குல காட்டும். இது பாத்தீங்கன்னா மேலதிகமா நம்ம 15,000 கொடுத்துருக்கோம். மேலதிகமா கொடுக்கப்பட்ட காசு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு சொத்தா இருக்க போகுது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்ம கேட்கும் போது அந்த காசு என்ன செய்யும் நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக காணப்படும். 17 முற்பண செலவுகள் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு சொத்தாக காணக்கூடியதாக காணப்படும். சொத்தாக காணக்கூடியதாக காணப்படும். சரி அப்ப இந்த முற்பண செலவுக்கான எப்படி பதிவு வரப்போகுதுன்னா இப்ப சொத்துனா பாத்தீங்கன்னா சொத்துக்கான கண்டிப்பா என்னது வரவா வரக்கூடியதாக காணப்படும். அப்ப முற்பண முற்பண குறித்த கணக்கு. அப்ப முற்பண குறித்த கணக்குனா அது எந்த கணக்கு வேணாலும் வரலாம். முற்பண குறித்த கணக்கு குறித்த கணக்கு வரவு ஏதோ ஒரு தொகை. ஓகே வரவு ஏதோ ஒரு தொகை. ஓகே நான் போடுறேன் ஒரு 1,000 ரூபாய் போடுறேன். ஏதோ ஒரு தொகை. அதே மாதிரி குறித்த கணக்கு செலவு என்ன வரப்போகுது? குறித்த கணக்கு குறித்த கணக்கு செலவு செலவு வரப்போ அதே 1,000 ரூபாய் வரப்போகுது. இது டவுட் இருக்குதா? இல்ல அண்ணா. சரி இப்படித்தானே அது இதுக்கான பதிவு வரப்போகுது. ஏன் முற்பணத்தை வரவுல நம்ம பதிவு செய்யணும்? குறித்த கணக்குனா அது இந்த குறித்ததுல பாத்தீங்கன்னா அது சம்பளமா இருக்கலாம் வாடகையா இருக்கலாம் அதே மின்சாரமா இருக்கலாம் வங்கி தவணை கட்டணமா இருக்கலாம் கூலி எந்த செலவா இருக்கலாம். நம்ம முற்பணம் முன்கூடி நம்ம செலுத்தினோம்னா அது பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு சொத்தா காணப்படும். அப்ப சொத்து வந்து வரவு மீதியா காணக்கூடியதா இருக்கும். ஸோ 17 சொத்து முற்பண குறித்த கணக்கு வரவு 1,000 ரூபாய் அமௌண்ட் இல்லை நான் சும்மா போடுங்க உதாரணத்துக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறித்த கணக்கு செலவு 1,000 ரூபாய் நான் போட்டிருக்கேன். இதுக்கான விளம்பரம் என்ன எழுதுறீங்கன்னா விளம்பரம் எப்படி வரப்போகுது? இதுக்கான விளம்பரம் முற்பணமாக செலுத்தப்பட்ட செலவு முற்பணமாக காசாக செலுத்தப்பட்ட சம்பளம் இப்படி முற்பணமாக வாடகையாக செலுத்தப்பட்ட சம்பளம் எப்படி வேணாலும் இதை நம்ம எழுதி கொள்ளலாம். ஸோ அடுத்த நம்ம என்ன செய்யணும் அப்படி பதிவு செய்யப்படும் இந்த முற்பணத்துக்கு ஒன்னாவது உதாரணத்தை பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறேன்.
இந்த ஈஸி கீழே டைப் பண்ணி கொண்டு இருக்கணும். ஸோ பார்ப்போம் ஒன்னாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஸோ ஒன்னா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, முற்பணமாக செலுத்தப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். முற்பணமாக செலுத்தப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். முற்பணமாக செலுத்தப்பட்ட சம்பளத்தின் இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா சம்பள கணக்கு வரவு, சாரி, முற்பண சம்பள கணக்கு வரவு. ஸோ முற்பண சம்பள கணக்கு வரவு எவ்வளவு வரப்போகுதுன்னா 15,000 ரூபாய் வரப்போகுது. முற்பண சம்பள கணக்கு வரவு 15,000 ரூபாய். அதே மாதிரி குறித்த கணக்குனா சம்பள கணக்கு செலவு. ஏன் சம்பள கணக்கு செலவு வரப்போகுதுன்னா, வெயிட், சம்பளம் சம்பள கணக்கு செலவு. ஏன் சம்பள கணக்கு செலவு வரப்போகுதுன்னா, சம்பளம் பாத்தீங்கன்னா மேலதிகமா நம்ம செலுத்தி இருக்கோம். சம்பளம் பாத்தீங்கன்னா மேலதிகமா 15,000 ரூபாய் செலுத்திக்கோம். மேலதிகமா 15,000 செலுத்தி இருந்தோம்னா அது பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான அந்த மாதத்துக்கான செலவா இருக்காது. அப்ப அதனால அந்த சம்பளத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சிருப்போம். காசு கணக்கு வர சம்பள கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு ஒன்றுன்னு நம்ம காசா கொடுத்ததுக்கு பதிவு செஞ்சிருப்போம். இப்ப என்ன செய்ய போறோம்னா அதை குறைப்பதற்காக, அந்த செலவுகளை குறைப்பதற்காக பாத்தீங்கன்னா முற்பண சம்பள கணக்கு வரவு 15,000 ரூபாய், சம்பள கணக்கு செலவு 15,000 ரூபான்னு பதிவு செஞ்சிருப்போம். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இப்படி எழுந்திருக்கீங்களா? விளம்பரம் எழுந்திருக்கீங்களா? ஓண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா முற்பணமாக செலுத்தப்பட்ட வாடகை கட்டணம் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய். முற்பணமாக செலுத்தப்பட்ட வாடகை கட்டணம் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய். அப்ப சம்பளத்துக்கு பதிலா வாடகை கணக்கு முற்பண வாடகை கணக்கு வரவு 5,000 ரூபாய். முற்பண வாடகை கணக்கு வரவு 5,000 ரூபாய். அதே மாதிரி வாடகை கணக்கு செலவு 5,000 ரூபாய். வாடகை கணக்கு செலவு 5,000 ரூபாய். இதுல டவுட் இருக்குதா? அப்ப இதுக்கான என்ன எழுதியிருப்பீங்கன்னா, விளம்பரம் எழுதியிருப்பீங்க. முற்பணமாக செலுத்தப்பட்ட வாடகை இல்லாட்டி ஆஹ் முன்கூட்டியே செலுத்தப்பட்ட வாடகை எப்படி என்னது இதுக்கு வந்திருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் பாத்தீங்கன்னா முற்பணமாக செலுத்தப்பட்ட மின்சார கட்டணம் வந்து 8,000. அப்ப முற்பணமாக செலுத்தப்பட்ட மின்சார கட்டணம் வந்து 8,000 செய்வாங்க. அப்ப மின்சார கணக்கு மின்சார கணக்கு வரவு 8,000 ரூபாய். வரவு பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய். அதே மாதிரி மின்சார கணக்கு செலவு எவ்வளவு போகுதுன்னா 8,000 ரூபாய் வரப்போகுது. இதுல டவுட் இருக்குதா? அப்ப இதுக்கான நீ என்ன விளம்பரம் எழுதிருக்கலாம். எப்படி விளம்பரம் எழுதிருக்கோம்னா, முற்பணமாக செலுத்தப்பட்ட மின்சாரம் இல்லாட்டி பாத்தீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு செலுத்தப்பட்ட மின்சாரம் காசாக 8,000 ரூபாய் முற்பணமாக செலுத்தப்பட்டது, எப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றேன்னா, முற்பணமாக செலுத்தப்பட்ட வங்கி தவணை கட்டணம். முற்பணமாக செலுத்தப்பட்ட வங்கி தவணை கட்டணம். முன்கூட்டி நம்ம என்ன செலுத்திருக்கோம்? வங்கி தவணை கட்டணம் செலுத்திருக்கோம். எவ்வளவு செலுத்திருக்கோம்? 20,000 செலுத்திருக்கோம். அப்ப என்ன இருக்கும்? முற்பண வங்கி கட்டணம், முற்பண வங்கி தவணை கட்டணம் தவணை கட்டணம் தவணை கட்டணம் எவ்வளவு வரப்போகுதுன்னா 20,000 ரூபாய் வரப்போகுது. நம்ம முன்கூட்டி நம்ம செலுத்தியிருக்கோம் 20,000 ரூபாய். அப்ப முற்பண வங்கி தவணை கட்டணம் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வங்கி தவணை கட்டண கணக்கு செலவு 20,000 ரூபாய்க்கு வரப்போகுது. இதுக்கான விளம்பரம் எழுதிருப்பீங்கன்னா முன்கூட்டி செலுத்தப்பட்ட வங்கி தவணை கட்டணம் 20,000 ரூபாய். ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல. அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து பார்ப்போம். சரி, ஓகே. அப்ப இதுக்கான விளம்பரம் எழுதிருப்பீங்க. முற்பணமாக செலுத்தப்பட்ட வங்கி தவணை கட்டணம் எவ்வளவு? 20,000 ரூபாய் எழுதிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முற்பண வங்கி தவணை கட்டணம் வரவு 20,000 ரூபாய். வங்கி தவணை கட்டணம் கணக்கு செலவு 20,000 ரூபாய்னு எழுதிருப்பீங்க. இதுல இருந்து டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முற்பணமாக செலுத்தப்பட்ட உட்சுமை கூலி. அப்ப முற்பணமாக செலுத்தப்பட்ட உட்சுமை கூலி வந்திருக்கும். முற்பண உட்சுமை கூலி கூலி கணக்கு வரவு. அப்ப உட்சுமை கூலி கணக்கு வரவு, உட்சுமை கூலி
கூலி கணக்கு வரவு, அடுத்து சுமை கூலி கணக்கு செலவு வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் செலுத்திருக்காங்க. ஸோ 5000 பாத்தீங்கன்னா உட்சுமை கூலி, முற்பண உட்சுமை கூலி கணக்கு வரவு 5000 ரூபாய், அதே மாதிரி உட்சுமை கூலி கணக்கு செலவு 5000 ரூபாய் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும் உட்சுமை கூலி கணக்கு செலவு 5000 ரூபாய். இதுக்கு விளம்பரம் எழுதியிருப்பீங்கன்னா அது முற்பணமாக செலுத்தப்பட்ட உட்சுமை கூலி கணக்கு அப்படி பாத்தீங்கன்னா காசாக ரூபாய் 5000 பாத்தீங்கன்னா உட்சுமை கூலிக்காக செலுத்தப்பட்டதுன்னு எழுதியிருப்பீங்க. இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா வெளிச்சென்ற வண்டிக்குரிய முற்பணமா செலுத்தப்பட்ட வெளிச்சென்ற வண்டிக்குறி சொல்லியிருக்காங்க 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ப வெளிச்சென்ற வண்டிகள் முற்பண வெளிச்சென்ற வண்டிக்குழி பாத்தீங்கன்னா மேலதிகமா நம்ம செலுத்திருக்கோம் 10,000 ரூபாய். அப்ப வெளிச்சென்ற வண்டிக்குழி கணக்கு வெளிச்சென்ற வெளிச்சென்ற வண்டி கூலி கணக்கு கணக்கு வரவு 10,000 ரூபாய், வரவு 10,000 ரூபாய். அதே மாதிரி வெளிச்சென்ற வண்டி கூலி கணக்கு செலவு 10,000 ரூபான்னு நம்ம எழுதியிருக்கோம். இதுல டவுட் இருக்குதாங்க? இல்லைண்ணா. ஓகே, அப்ப இதுக்கு விளம்பரம் எழுதியிருப்பீங்க. அது முற்பணமாக செலுத்தப்பட்ட வெளிச்சென்ற வண்டி கூலிக்கான காசு நீங்க எழுதியிருப்பீங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தபடி லாஸ்ட் சொல்றாங்க வங்கி வட்டி கணக்கு. அதாவது முற்பண வங்கி, வங்கி வட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம முற்பணமாக நம்ம செலுத்தி இருக்கோம். இது பெரும்பாலும் முற்பண வங்கி வட்டி வராது. நான் இரட்டை பதிவாக நான் கொடுத்தேன். ஓகே, முற்பண வங்கி வட்டி அது பெரும்பாலும் வராது உங்களுக்கு இரட்டை பதிவுக்கு. ஸோ நான் கொடுத்தேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக. அப்படி வந்தால் இருந்துகிறது. ஓகேவா? அப்போ முற்பண வங்கி வட்டி கணக்கு வரவு, முற்பண வங்கி வட்டி கணக்கு வரவு. அப்ப வங்கி வட்டி வங்கி வட்டி கணக்கு வட்டி கணக்கு வரவு வரவு 3000 ரூபாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன கணக்கு செலவு வரப்போகுதுன்னா வங்கி வட்டி கணக்கு செலவு வந்திருக்கும். வங்கி வட்டி கணக்கு செலவு வந்திருக்கும் 3000 ரூபாய். 3000 ரூபாய். ஓகேவா? 3000 ரூபாய் வந்திருக்கும். இதில் டவுட் இருக்குதானே? இல்லைண்ணா. இல்ல. ஓகேவா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த முற்பணத்திலையும் என்ன செய்யலாம்னா சம்டைம் வந்து டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். எப்படி கொடுப்பாங்கன்னா 2026, உதாரணம் 2026 4ஆம் மாதம் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்ற அடுத்த மாதத்துக்கு எடுத்து எப்படி சொல்லலாம், அடுத்த மாதம்னா 2000 அதே டேட்டை போடும் 2026 ஐந்தாம் மாதம் 15ஆம் தேதிக்கான மின்சாரம் பாத்தீங்கன்னா காசா செலுத்திருக்காங்க. இல்லாட்டி அடுத்த மாதத்துக்கான வாடகை பாத்தீங்கன்னா காசா செலுத்திருக்காங்க. சம்டைம் டேட்டு மென்ஷன் பண்ணி சொல்லலாம். அப்ப இந்த டேட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து அதுக்கான இரட்டை பதிவா இருக்கலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செம்மையாக்கமா இருந்தாலும் அது செய்யக்கூடியதுக்கு நீங்க இதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளணும் டேட்டை வச்சு. அப்ப எப்ப நம்ம கணக்கு செய்ய ஆரம்பிக்கிறோம், எப்ப கணக்கு செய்ய முடிக்கிறோம், அந்த டேட் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம கணக்கு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 4ஆம் மாதம் 1ஆம் தேதி கணக்கு செஞ்சு முடிக்கிறோம். 4ஆம் மாதம் 1ஆம் தேதி கணக்கு செய்ய ஆரம்பிக்கிறோம். 4ஆம் மாதம் 31ஆம் தேதி கணக்கு செஞ்சு முடிக்கிறோம்னா இந்த 4ஆம் மாதம் 31 இருந்து 4ஆம் மாதம் 1ஆம் தேதி வரையான செலவுகள் மாத்திருந்தது கணக்குல பதிவு செய்யணும். அப்ப இதுக்கு அடுத்த ஒரு செலவு 4ஆம் மாசம் 5ஆம் மாத செலவு பதிவு செய்ய முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முற்பணமா இருந்தால் பதிவு செய்ய முடியாது. அதே மாதிரி காசா செலுத்தப்படாத சம்பளம் தான் நம்ம கணக்குல பதிவு செய்யணும். அப்ப இந்த டேட் அடிப்படையாக கொண்டு வந்து நமக்கு கணக்குல வந்து கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த டேட் அடிப்படையாக சொல்லலாம் இது முற்பணமா இல்லாட்டி அட்டுருவா, முற்பண செலவுகளா, முற்பண வருமானமான்றது இந்த டேட்டு வச்சோம்னது விளங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா இதை கிளியரா நீங்க விளங்கி கொள்ளணும். ஓகேவா? ஓகேண்ணா. முற்பணம் மற்றொரு இது ரெண்டு டவுட் இருக்குதா? முற்பணம் மற்றொரு இல்லைண்ணா. ஓகே.